ஸ்காட்லாந்து தேசத்திலே நவம்பர் மாதத்திலிருந்து அவர்கள் கிறிஸ்மஸை எதிர்பார்த்து எல்லா வீடுகளிலேயும் ஸ்டார், பலவிதமான லைட்டிங், இப்படி எல்லாம் ஒவ்வொரு விதங்களிலேயும் அங்கு இருக்கிறதான மக்கள் எல்லாம் செய்து அவர்கள் கிறிஸ்மஸை வரவேற்பதிலே மிகுந்த ஆர்வம் காட்டி கொண்டிருந்தார்கள். ஒரு குறிப்பிட்டதான ஒரே ஒரு வீட்டிலே மாத்திரம் கிறிஸ்மஸுக்கான எந்த விதமான கலையோ இல்லாதபடிக்கு அந்த வீடு ஒரு இருள் அடைந்தது போலவே காணப்பட்டது. எல்லா வீடுகளும் மிகவும் அழகாக ஜொலித்து கொண்டிருக்கிற நேரத்தில் எல்லாருக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு, இன்றைக்கு இரவு கிறிஸ்மஸ் தாத்தா சாண்டா கிளாஸ் எங்கள் வீட்டுக்கு வருவார், வந்து நம்ம எல்லாருக்கும் அவர் கிஃப்ட் கொடுப்பாருன்னு சொல்லி எல்லா வீட்டிலையும் அவர்கள் மிகுந்த ஆவலோடு கூட எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சோர்வோடு கூட எல்லாம் படுக்கிற ஒரு நேரம் வந்து விட்டது. ஒரு தகப்பனார் அவர் ஒவ்வொரு வீடையா தட்டி கொண்டு, ஒவ்வொரு வீட்டிலே எனக்கு மிகவும் குளிர்கிறது, எனக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா? ஆனால் ஒவ்வொரு வீட்லேயும் சொன்னாங்க, அட போயா, நாங்களே சாண்டா கிளாஸ் வருவார்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், இந்த நேரத்தில் நீ ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி எல்லாரும் இந்த தாத்தாவை உதாசீனப்படுத்தி அனுப்பிவிட்டார்கள். கடைசியாக எந்த ஒரு ஸ்டாரோ லைட்டோ எந்த வெளிச்சமும் இல்லாதபடி நார்மலாக ஒரு வீடு, அந்த வீடு ஒரு இருட்டடைந்த ஒரு சூழ்நிலையில தான் இருந்தது. அந்த வீட்டை அந்த வயோதிபர் கதவை தட்டி, எனக்கு ஏதாவது உதவி செய்வீங்களா, மிகவும் குளிர்கிறதுன்னு சொன்னபோது அந்த வீட்டிற்குள்ளே அந்த வயோதிபரை அவர்கள் அழைத்து, அந்த குடும்பம் ஒரு ஏழ்மை நிறைந்த குடும்பம், அந்த குடும்பம் எந்த விதத்தில் வசதியற்ற ஒரு நிலைமையிலே அவர்கள் வாழ்ந்து வந்த குடும்பம், அந்த குடும்பத்தார் தங்களால் இயன்ற உதவியை அந்த வயோதிபருக்கு செய்து அவருக்கு அந்த குளிர் நேரத்தில் என்னென்னலாம் அவருக்கு செய்யணுமோ எல்லா உதவிகளையும் செய்தார்கள். செய்து கொண்டிருந்த பொழுதே அந்த வீட்டிலே ஒரு மாற்றத்தை அவர்கள் பார்க்க ஆரம்பித்தார்கள். இந்த வயோதிபர் அந்த வீட்டிற்குள்ளே வந்து அந்த குறிப்பிட்ட குடும்பத்தாரோடு கூட அவர் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அவரை சுற்றிலும் ஒரு பிரகாசமான ஒளி வந்தது. இந்த தாத்தாவை சுற்றிலும் ஒரு அருமையான ஒளி அந்த வீட்டிற்குள்ளே பிரகாசிக்க ஆரம்பித்ததை அந்த வீட்டார் கண்ட பொழுது அவர்களுக்கு ஒரே ஆச்சரியம். அப்பொழுதுதான் திடீரென்று அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு இயேசு தரிசனமாகி அவர்களுக்கு சொன்னார், நான் இயேசு என்று சொல்லி.